अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंज्ञितं यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। சென்ற வகுப்பில் நாம் விஸ்வரூப தர்சனம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடரலாம். இந்த அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டப் போகின்றார். அந்த விஸ்வரூபம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்று அர்ஜுனன் வர்ணிக்கப் போகின்றான். பிறகு இந்த விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனனுடைய மனதில் என்னென்ன மாற்றங்கள் வந்தது என்பதையும் நாம் பார்க்க போகின்றோம். என்ற பட்சத்தில் விஸ்வரூபம் என்றால் என்ன, விஸ்வரூப தர்சனம் என்றால் என்ன என்ற கேள்வி வரும்பொழுது இரண்டு விஸ்வரூபம் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். உண்மையில் ஒரு பொருள் நமக்கு எப்படி தெரிகின்றது என்பது அந்த பொருள் எப்படி இருக்கின்றது என்பதை விட அந்த பொருளை நான் எப்படி பார்க்கின்றேன் என்பதுதான் நிர்ணயம் செய்கின்றது. இது ஒரு மிக மிக முக்கியமான கருத்து. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் நமக்கு எப்படி காட்சியளித்து கொண்டிருக்கின்றது, எப்படி தெரிந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது அந்த பொருளை குறித்து அல்ல, அதை பார்க்கின்ற என்னுடைய மனநிலையை குறித்து அமைகின்றது. துரியோதனனுக்கு இந்த உலகத்தில் எந்த நல்லவனும் கண்ணுக்கு தெரியவில்லை, தர்மராஜாவுக்கு எந்த கெட்டவனும் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த ஒரு கதை நமக்கு எதை புகட்டுகிறது என்றால், நீ எதை பார்க்கின்றாய் என்பது எப்படி பார்க்கின்றாய் என்பதை பொறுத்து அமைகின்றது. ஆகவே நாம் பார்த்தோம், நம்முடைய ஆட்டிடியூட், பாவனையின் அடிப்படையில் இந்த உலகம் நமக்கு பொருள்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் எந்த நோக்கில் பார்க்கின்றோமோ அந்த நோக்கில் இந்த உலகம் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் நமக்கு மாற வேண்டும் என்றால் நம்முடைய ஆட்டிடியூட், பாவனையை மாற்ற வேண்டும். நமக்கு இருக்கின்ற அறிவு, அனுபவம், பாவனைகள், ஜட்ஜ்மெண்ட், முடிவுகள், இவைகளினுடைய அடிப்படையில் உலகத்தை நாம் பொருள்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அறியாமையுடனும் விருப்பு வெறுப்புடனும் கூடிய மனதுடன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் விருப்பு வெறுப்பை தூண்டுவதாகவும், பொறாமையை தூண்டுவதாகவும், கோபத்தை தூண்டுவதாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் ஈஸ்வரனை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. பிறகு இந்த மனதிற்குள் மாற்றம் ஏற்பட்டுவிட்டால், அறியாமை நீங்கி ராகத்வேஷங்கள் நீங்கிவிட்டால் என்ன சாஸ்திரம் கூறுகின்றது? ஈஸ்வரனை தவிர நீ எதையும் பார்க்க முடியாது. ஆகவே மனதில் முழு மாற்றம் ஏற்பட்டு, அறிவு ஏற்பட்டு, பிறகு ராகத்வேஷங்களெல்லாம் நீங்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் பார்த்தால் அதுதான் சரியான பார்வை. அப்பொழுதுதான் உண்மையில் நாம் சரியாக இந்த உலகத்தை பார்க்கின்றோம். அவ்விதம் இல்லாமல் விருப்பு வெறுப்புடன் பார்த்தால் எதையும் நான் உண்மையில் அப்ரிஷியேட்,
அதாவது எதையும் நாம் உண்மையில் ரசிக்க மாட்டோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலும் கூட நம்ம நாட்டு மக்கள் மீது நம்ம பற்றோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேறு நாட்டு வீரன் மிக நன்றாக விளையாடினால் அது நமக்கு எதை கொடுக்கின்றது? ஒரு எரிச்சலையும் இரிட்டேஷனையும் கொடுக்கின்றது. அதேபோல் நம்ம நாட்டு மக்கள் விளையாடினால் அந்த விளையாட்டையும் திறமையும் நம்மால் ரசிக்க முடிகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், நாம் எந்த ஒரு ராகத்வேஷத்துடன் பார்க்கின்றோமோ அதனுடைய அடிப்படையில் தான் உலகம் தெரிகிறது. ஆகவே உண்மையான விஸ்வரூப தரிசனம் என்றால் இந்த விஸ்வத்தை ராகத்வேஷமில்லாத மனதுடன் பார்த்தல், விருப்பு வெறுப்பு இல்லாத மனதுடன், பக்குவமடைந்த மனதுடன் இந்த உலகத்தை பார்த்தால் நாம் பார்க்கின்ற அனைத்தும் ஈஸ்வர சொரூபம். அதுதான் விஸ்வரூப தர்சனம். இப்போ இந்த தர்சனத்தை நாம் அடைவது அடையாமல் இருப்பது என்பது நம்முடைய மனதை நாம் பண்படுத்துவது அல்லது பண்படுத்தாமல் இருப்பது, இதை பொறுத்து அமைகின்றது. இந்த விஸ்வரூபம் என்றும் நம்மை விட்டு மறைந்து சென்று விடாது. காரணம், கண்ணை திறந்து காதை திறந்து வாயை திறந்து என்றால் இந்திரியங்களையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது வருகின்ற அனைத்து அனுபவங்களும் நாம் ஈஸ்வரனை தீண்டுதல் ஆகின்றது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மனதில் வர வேண்டும். என்ன மாற்றம்? நம்முடைய ஆட்டிடியூட், பாவனை மாறி இந்த உலகம் ஈஸ்வரனாக பார்க்க வேண்டுமென்றால் அந்த ஆட்டிடியூடு மாற நமக்கு ஒரு மாடல் தேவைப்படுகின்றது. அதற்கு ஒத்திகை போல் ஒரு உருவம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது விஸ்வரூபம் என்பது இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகின்ற பகவான் தற்காலிகமாக அர்ஜுனனுக்கு காட்சியளித்த உருவம். அதில் இந்த அனைத்து உலகமும் தன்னிடத்தில் இருப்பதாக காட்சியளிக்கின்றார். அந்த உருவத்தில் அர்ஜுனன் என்னெல்லாம் பார்த்தான் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். இந்த விஸ்வரூபம் தற்காலிகமாக அர்ஜுனன் அந்த சமயத்தில் பார்த்தது. பிறகு இந்த ரூபத்தை பகவான் எடுத்துக்கொள்ளப் போகின்றார். மீண்டும் பழைய உருவத்திற்கு வரப்போகின்றார். இந்த விஸ்வரூபத்தை நாம் மாடல் என்று கூறுகின்றோம். மாடல் என்றால் ஒரிஜினல் விஸ்வரூபத்திற்கு இது ஒரு உபாயமாக அமைய இருக்கின்றது. பிறகு மேலும் இந்த அத்தியாயத்தில் பகவான் ஈஸ்வர தர்சனம் துர்லபம் என்று சொல்லப் போகின்றார். அதுவும் வர இருக்கின்றது. பிறகு ஈஸ்வர தர்சனத்தை நாம் விஸ்வரூபத்தை அடைய பக்தியை உபாயமாக சொல்லப் போகின்றார். விஸ்வரூப தர்சனத்தை தொடர்ந்து இறுதியில் பகவான் துர்லபத்துவம் என்று பேசப் போகின்றார். இப்படி இந்த மாடலை பார்ப்பதே துர்லபம் என்று சொல்கின்றார். ஒரு வேல்யூ, ஒரு பண்பு இருக்கின்றது. அந்த பண்பை எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் அந்த பண்புடன் இருக்கின்ற ஒரு மாடல், ஒரு மனிதனை பார்ப்பது மிக மிக கடினம். காரணம் என்ன என்றால், மாடலை பார்க்கிறதே துர்லபம் என்று பகவான் சொல்ல போகின்றார். அவ்விதம் ஈஸ்வர தர்சனத்தினுடைய துர்லபம். பிறகு துர்லபம் கடினம் என்று சொல்லிவிட்டால் போதாது, எப்படி பார்க்க வேண்டும், அதற்கு உபாயம் என்ன என்று சந்தேகம் வரும்பொழுது இந்த அத்தியாயத்தின் இறுதியில் பகவான் பக்தியினுடைய பெருமையை பேசப் போகின்றார். பக்தியா, பக்தியினால்தான் என்னை தரிசிக்க முடியும் என்று சொல்லப் போகின்றார். பிறகு அர்ஜுனனுடைய மனதில் கேள்வி வரலாம், அந்த பக்தியினுடைய படிகள், தன்மை என்ன என்று சந்தேகம் வர பிறகு 12வது அத்தியாயம் பக்தி யோகமாக இருக்கின்றது. இவ்விதம் 10வது அத்தியாயத்தில் பகவான் விபூதிகளை பேசி 11வது அத்தியாயத்தில் விபூதியை புரிந்து கொள்ள ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து அந்த விஸ்வரூபத்தை தரிசிக்க பக்தியே சாதனம் என்று சொல்லி முடிக்க, பிறகு 12வது அத்தியாயத்தில் பக்தியை பற்றியே பகவான் பேசப் போகின்றார்.
இனி நாம் ஸ்லோகங்களுக்குள் சென்றால், முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் முதல் 6 அத்தியாயத்தில் பேசிய கருத்தினுடைய சாரத்தை கூறுகின்றான். நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். மத் அனுக்கிரகாய, எனக்கு அனுக்கிரகம் செய்யும் பொருட்டு என்னுடைய மனதில் இப்பொழுது சோகமும் மோகமும் தோன்றி இருக்கின்றது. காரணம் என்ன? அர்ஜுனன் எப்படிப்பட்ட மனநிலையில் இப்பொழுது இருக்கின்றான்? சோக ஆவிஷ்டக, சோகத்தினால் மூழ்கிய மனதுடன் போர்க்களத்தில் இருக்கின்றான். பிறகு எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் குழம்பி இருக்கின்றான். இவ்விதம் மோகத்தினுடைய சோகத்தினுடைய வசப்பட்ட அர்ஜுனனுக்கு சோகமோகத்தை நீக்க பரமம் குஹ்யம், மேலான லட்சியமான புருஷார்த்தத்திற்கு சாதனையாக இருக்கின்ற குஹ்யம், இரகசியமான அத்தியாத்ம சங்கீதம், அத்தியாத்மா என்ற பெயரை உடைய எந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் எனக்கு உபதேசித்தீர்களோ, எது துவயா வச்சக உக்தம், எந்த ஒரு சொற்கள் உங்களால் பேசப்பட்டதோ, தேன அந்த உங்களுடைய உபதேசத்தினால், அயம் மோகக இந்த மோகமானது, விகதக சென்றுள்ளது. மம என்றால் மம மோகக, என்னுடைய மோகம் என்னை விட்டு சென்று விட்டது. இங்கு அர்ஜுனன் எதை குறிப்பிடுகின்றான்? பீஷ்மர் துரோணர் இவர்களினுடைய அழிவு அவர்களினுடைய உண்மையான அழிவல்ல, அவர்களுடைய சரீரம்தான் அழிகின்றது, நான் அவர்களுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது என்று அர்ஜுனனுக்கு மரணத்தை பற்றிய மோகம் இருந்தது. அவர்களுடைய அழிவுக்கு இல்லாமைக்கு நான் காரணம் என்றும், பிறகு அவர்களை இழந்த பின் இதை நாம் அனுபவித்து என்ன பலன் என்றெல்லாம் நினைத்திருந்தான். அந்த ஜீவனை குறித்த மோகமானது சென்றுள்ளது என்று அர்ஜுனன் கூறுகின்றான். ஆனால் அர்ஜுனனுக்கு முழுமையாக மோகம் நீங்கவில்லை. ஓர் படியில் அவன் மோகத்திலிருந்து விடுதலை அடைந்துள்ளான். நமக்கு திடீரென்று ஒரே நாள் அனைத்து விதமான அறிவும் தெளிவும் வந்து விடாது. படிப்படியாகத்தான் நாம் தெளிந்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு தெளிவும் வரும்பொழுது நம்ம மனசில் என்ன அறிவு வரும்? இப்போ எனக்கு தெளிவாகி விட்டது, புரிந்து விட்டதுன்னு ஒரு மகிழ்ச்சி வரும். பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தா வேற புதிதாக வராத சந்தேகமெல்லாம் வந்துடும். ஐயையோ புதிதாக இனியொரு சந்தேகம் வந்துடுதேன்னு தோணும். பிறகு கொஞ்ச நாள் அந்த சந்தேகம் நீங்கும். அப்போ மனதில் இப்போ எனக்கு ஒரு தெளிவு வந்தது என்று தோன்றும். அந்த நிலையில் அர்ஜுனன் இங்கு சொல்கின்றான், இப்பொழுது எனக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்துள்ளது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் அர்ஜுனன் பகவான் கூறிய மற்ற அத்தியாயங்களினுடைய சாரத்தை கூறுகின்றான். 2வது ஸ்லோகம். பவாப்யயோ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா த்வத்த கமலபத்ராக்ஷம் மாகாத்ம்யமபி சாவ்யயம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை பேசிய கருத்தினுடைய சாரத்தை குறிப்பிடுகின்றான். ஆகவே முதல் 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் இதுவரை பகவான் பேசியதை சுருக்கமாக குறிப்பிடுகின்றான். ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன டெஸ்ட், சோதனை என்னவென்றால், அந்த கருத்தை எவ்வளவு சுருக்கமாக நம்மால் சிந்திக்க முடியுமோ சொல்ல முடியுமோ அதுதான். இப்போ 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சதற்கு பிறகு யாராவது உங்களிடம் கிளாஸில் என்ன சொன்னார் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ தானே கிளாஸுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன சொன்னார்னா அவங்கள 5 பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சு
கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா புரியல அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு வரியிலையும் நமக்கு சொல்ல தெரியணும், அல்லது 2 மணி நேரம் அந்த கிளாஸை சொல்ல தெரியணும். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு கருத்தை நம்ம சுருக்கமாக மனதில் வாங்க அந்த கருத்தை நம்ம நன்கு புரிந்துள்ளோம் என்பது பொருள். சொல்ல தெரிஞ்சாதான் புரிஞ்சிட்டோங்கிற அர்த்தம் அல்ல, மிக சுருக்கமாக மனதில் வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் அர்ஜுனன் செய்கின்றான். முதல் 6 அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை கூறி, பிறகு இதுவரை பகவான் பேசியதனுடைய சுருக்கத்தை இங்கு கூறுகின்றான். முதலில் 7வது அத்தியாயத்திலிருந்து 9வது அத்தியாயம் வரை சுருக்கமாக இந்த அத்தியாயங்களில் மையமாக என்ன கருத்து பேசப்பட்டது அதை கூறுகின்றான். பவ அப்யயோ. அப்யயக என்றால் லயம், பவ என்றால் சிருஷ்டி. சிருஷ்டி பிரளயம். பூதானாம் எல்லா ஜீவர்களினுடைய சிருஷ்டி பிரளயம். எல்லா ஜீவர்கள் யாரிடமிருந்து தோன்றுகிறார்கள், எல்லா ஜீவர்களும் எதில் லயமடைகிறார்கள். பவ அப்யயோ. பவாப்யயோ என்றால் சிருஷ்டியும் பிறகு ஸ்திதியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சிருஷ்டி ஸ்திதி லயம், தோற்றம் இருத்தல் பிறகு ஒடுங்குதல், இவைகளெல்லாம் பூதானாம். பூதானாம் என்றால் எல்லா ஜீவராசிகளினுடைய தோற்றம் இருப்பு முடிவு எந்த ஈஸ்வரனிடமிருந்து வந்ததோ அந்த ஈஸ்வர தத்துவத்தை. இங்கே அர்ஜுனன் என்ன சொல்கின்றான்? ஈஸ்வர சொரூபத்தை நீங்கள் விளக்கினீர்கள். ஈஸ்வர தத்துவத்தை ஸ்ருதௌ. ஸ்ருதௌ என்றால் கேட்கப்பட்டது. கேட்கப்பட்டது யாரால்? முதல் வரியில் கடைசி சொல் மயா, என்னால். மயா ஸ்ருதௌ, என்னால் கேட்கப்பட்டது. எது? எல்லா ஜீவராசிகளினுடைய தோற்றம் லயம் இவைகள், பிறகு இவைகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஈஸ்வர தத்துவம் என்னால் கேட்கப்பட்டது. பிறகு பகவான் மிக சுருக்கமாக ஈஸ்வரனுடைய தத்துவத்தை விளக்கினாரா அல்லது சற்று விளக்கமாக பேசினாரா? அதை அர்ஜுனன் கூறுகின்றான். விஸ்தரசக. விஸ்தரசக என்றால் விளக்கமாக, இன் டீட்டெயில், மிக விளக்கமாக என்னால் கேட்கப்பட்டது. விஸ்தரசக, விஸ்தாரதகன் அர்த்தம். விஸ்தாரமாக, மிகவும் விளக்கமாக என்னால் கேட்கப்பட்டது. யாரிடமிருந்து? 2வது வரியில் துவத்தக. துவத்தக என்றால் உங்களிடமிருந்து. துவத்தக உங்களிடமிருந்து என்னால் மிக விளக்கமாக ஜீவராசிகளினுடைய தோற்றம் ஒடுக்கம் இந்த தத்துவங்களெல்லாம் கேட்கப்பட்டது. இதிலிருந்து அர்ஜுனன் என்ன சொல்கின்றான்? நீங்கள் ஈஸ்வர தத்துவத்தை தெளிவாக விளக்கினீர்கள். கடவுள் என்பவர் இந்த உலகத்திற்கு காரணமானவர். அதெல்லாம் பேசிக் கொஸ்டின். பேசிக் கொஸ்டின்னா வேதாந்தத்துக்குள்ளே வந்தால் சில பேசிக் நாலேஜ் நமக்கு என்ன இருக்கணும்? ஈஸ்வர லக்ஷணம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாம் வைக்கிறதா இருந்தால் இந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஈஸ்வர லக்ஷணம் 1 வேர்ட் ஆன்சர் சொல்லணும். ஈஸ்வர லக்ஷணம்ங்கிறதுக்கு 7-8 பேஜ் எழுதாமல் ஒரே வார்த்தையில் ஈஸ்வரன் யார் என்றால் என்ன பதில் சொல்லணும்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஜெகத் காரணம், இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர். பிறகு இதையே கொஞ்சம் விளக்கணும்னு சொன்னால் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பவர். உபாதான காரணம்தான் இங்கு பவாப்யயோ என்ற சொல்லில் விளக்கப்பட்டது. சிருஷ்டிக்கும் காரணம், லயத்திற்கும் காரணம், ஸ்திதிக்கும் ஈஸ்வரன் காரணமாக இருக்கிறார். இந்த தத்துவம் சரியாக 7வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 9லும் அதிகமாக விளக்கப்பட்டது. பிறகு கிருஷ்ணனை அர்ஜுனன் அழைக்கின்றான். கமல பத்ராக்ஷ. ஹே கிருஷ்ணா. ஹே கிருஷ்ணா என்று இது கிருஷ்ணனை பகவான் அழைக்கின்ற சொல். கமலம் என்றால் தாமரை,
பத்திரம் என்றால் தாமரையினுடைய இதழ், அக்ஷக இங்கு அக்ஷம் என்றால் கண், தாமரையினுடைய இதழைப் போல கண்களை உடையவர் என்று கிருஷ்ணனை அர்ஜுனன் அழைக்கின்றான். இதில் ஒரு விளக்காசிரியர் இதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணுமே, சும்மா ஏன் கவிதையெல்லாம் அர்ஜுனன் பண்ணுறான்னு சொல்லி அது என்ன சொல்கிறார், ஒருவருடைய அன்பும் ஒருவருடைய குரோதமும் கண்ணில் தெரிஞ்சிருமா. டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒருவருக்கு அன்பு இருக்கா குரோதம் இருக்கான்னு கண்ணை பார்த்தா தெரிஞ்சிருமா. கமல பத்ராட்சங்கிறது மிக அழகிய கண்கள் என்றால் அன்பு நிறைந்த கண்கள், அழகிய கண்கள். பகவானுக்கு அர்ஜுனன் மீது அன்பு இருக்கின்றதாம். அதனால் அந்த கண்ணினுடைய அழகை பார்த்து அர்ஜுனன் இவ்விதம் சொன்னான். இதெல்லாம் விளக்காசிரியருடைய கதை. அவர்கள் ஏதோ ஒன்று விளக்கம் கொடுக்கணுமே, அதற்கு கொடுக்கிறார்கள். கமல பத்ராட்ச. பிறகு ஈஸ்வரனுடைய தத்துவத்தை மட்டும் பகவான் கூறினாரா, வேறு ஏதாவது இதற்கு முன் கூறினாரா என்றால் 10வது அத்தியாயத்தின் சாரத்தை அடுத்த சொல்லில் கூறுகின்றான். மாகாத்மியம் அபி ச ஸ்ருதம். மாகாத்மியம் என்றால் ஈஸ்வரனுடைய பெருமையும் என்னால் கேட்கப்பட்டது. அபி என்றால் அதுவும், ஈஸ்வரனுடைய விபூதியும் மாகாத்மியம். மாகாத்மியம்னா பெருமை, அனைத்திற்கும் காரணமாக இருத்தல், எல்லா ஐஸ்வர்யங்களும் அவருடைய ஐஸ்வர்யம். பிறகு முக்தனாக இருத்தல். இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு பகவான் பந்தப்பட்டு இல்லை. இப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய ஐஸ்வர்யங்கள் அவைகளும் என்னால் கேட்கப்பட்டது. மாகாத்மியமபி. பிறகு ஈஸ்வரனுடைய மாகாத்மியம், மாகாத்மியம்னா பெருமை, விபூதி எப்படிப்பட்டது? கடைசி சொல் அவ்யயம். பொதுவாக அவ்யயம் என்பதற்கு அழியாதது என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் அவ்யயம் என்ற சொல்லுக்கு அளவிட முடியாதது என்று பொருள். இம்மெஷரபிள், மெஷர் பண்ண முடியாது, அளவிட முடியாத மாகாத்மியம். இப்போ அவ்யயம்ங்கிற சொல்லை எடுத்து மாகாத்மியம்ங்கிற சொல்லோடு சேர்க்க வேண்டும். அளவிட முடியாத மாகாத்மியம், அளவிட முடியாத உங்கள் பெருமையையும் நான் கேட்டேன், உங்களிடமிருந்து நான் கேட்டேன். இப்போ அவ்யயம் மாகாத்மியம். அவ்யயம் என்றால் அழிந்துவிடும், மறைந்துவிடும் அர்த்தம். இங்கு மறைவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? ஆகாசம் முதல் கொண்டு ஈஸ்வரன் என்றால் எங்கு சென்று மறைவது? ஆகவே மறைய முடியாத, தீர்ந்து விடாத உங்களுடைய மாகாத்மியத்தையும் நான் கேட்டேன். இவ்விதம் இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் அர்ஜுனனே விபூதிகளை கேட்டபின் முன் வந்து இதில் கேள்வி எதுவும் இல்லை. இந்த 2 ஸ்லோகங்களில் 10வது அத்தியாயம் வரை பகவான் பேசிய கருத்தினுடைய சாரத்தை அர்ஜுனன் கூறிவிட்டான். இப்போ நமக்கும் ஒவ்வொரு அத்தியாயம் மேலே போக போக பின்னாடி அத்தியாயம் நம்மை விட்டு அப்படியே மறந்து போயிட்டே இருக்கும். இப்போ அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் பகவான் ஜீவ சம்பந்தமான கருத்துக்களை பேசினார். நம்ம கீதையில் பார்த்தா டெவலப்மெண்ட் நன்கு தெரியும். 6வது அத்தியாயம் வரை ஜீவ தத்துவத்தை பேசி ஜீவன் செய்ய வேண்டிய சாதனைகள், தியானம், சந்நியாசத்தை பற்றி விதவிதமான சாதனைகள், இவைகளையெல்லாம் பகவான் பேசினார். பிறகு 7வது அத்தியாயத்திலிருந்து ஈஸ்வர தத்துவத்திற்கு வந்தார். 10வது அத்தியாயத்தில் ஈஸ்வரனுடைய பெருமை அமைந்தது. இதை கூறி பிறகு அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகத்தில் விஸ்வரூப தர்சனம் வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்ய போகின்றான். 3வது ஸ்லோகம். ஏவமேதத் யதா தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम
முதல் வரியில் அர்ஜுனன் தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்றான். இரண்டாவது வரியில் விஸ்வரூபத்தை தரிசிக்க விரும்புகின்றேன் என்ற ஆசையை வெளிப்படுத்துகின்றான். இப்போ முதல் வரியில் தன்னுடைய ஸ்ரத்தையை அர்ஜுனன் காட்டுகின்றான். ஏற்கனவே அர்ஜுனன் ஒரு முறை இவ்விதம் செய்துள்ளான். மீண்டும் அர்ஜுனன் இதை செய்கின்றான். காரணம் என்ன? ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு மனம் விரும்பி மனதார உபதேசம் செய்ய வேண்டும் என்றால், மகிழ்ச்சியுடன் அவர் வாய் திறந்து பேசி உபதேசம் செய்ய வேண்டும் என்றால், ஒரே ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை தான் முக்கியமான குணம். வேறு சில பண்புகளெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் காலப்போக்கில் அவன் அடைந்து விடுவான் என்று அவரால் உபதேசிக்க முடியும். ஸ்ரத்தை என்பது குறைந்து விட்டால் அவரால் உபதேசிக்க முடியாது. வேற ஏதாவது காரணத்தினால உபதேசித்தா உண்டு. அவர் ஒரு கிருதகிருத்தியனாக இருந்தால் கண்டிப்பாக உபதேசிக்க மாட்டார். காரணம், ஸ்ரத்தை தான், மாணவனிடம் இருக்கின்ற ஸ்ரத்தை தான் ஆசிரியரிடம் இருக்கின்ற அறிவை சப்தமாக உருவாக்க முடியும். அது ஆசிரியருடைய சாய்ஸே கிடையாது. ஸ்ரத்தை தான் அவரிடம் இருக்கின்ற அறிவு சொல்லாக வர வைக்க முடியும். ஆகவே மீண்டும் அர்ஜுனன், நீங்கள் உங்களை பற்றி கூறிய விபூதி அனைத்தும், உங்களை பற்றி கூறிய ஈஸ்வர தத்துவத்தை அனைத்தையும் நான் அப்படியே உண்மையாக ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய மனம் அது உண்மையாகவே ஏற்றுக்கொள்கின்றது என்று உங்களுடைய உபதேசத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது என்று முதல் வரியில் கூறுகின்றான். ஏவம் ஏதத் யதா ஆத்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர. பரமேஸ்வர என்று பகவானை அழைக்கின்றான். ஹே பரமேஸ்வர. ஈஸ்வரனாவே தலைவர் தான், பரமேஸ்வரன்னா மேலான தலைவனாக இருப்பவரே. ஹே பரமேஸ்வர. ஏதத், ஏதத் என்றால் இது. இங்கு இது என்ற சொல் பகவானுடைய உபதேசத்தை குறிக்கின்றது. இதுவரை நீங்கள் செய்தது இது. ஏதத், ஏவம் இப்படியே, அப்படியே. ஏதத்னா இது, அப்படியே, நீங்கள் உபதேசித்தது அப்படியே என்றால் சரியானது. ஏவம் ஏதத் யதா. யதா என்றால் எப்படி. நீங்கள் எப்படி உபதேசம் செய்தீர்களோ அது அப்படியே என்று நான் கருதுகின்றேன் என்பது பொருள். துவம் என்றால் நீங்கள், ஆத்த என்றால் கூறினீர்களோ. நீங்கள் எதை, இதை எப்படி கூறினீர்களோ அது அப்படியே என்று நான் நம்புகின்றேன். இப்போ யதா, யதா என்றால் எவ்விதம், துவம் ஆத்த எவ்விதம் நீங்கள் கூறினீர்களோ, ஏதத் ஏவம் அது அவ்விதமே என்று நான் நம்புகின்றேன். துவம் யதா ஆத்த ஏதத் ஏவமேவ அஸ்தி. நீங்கள் எப்படி உபதேசித்தீர்களோ அது அப்படியே என்று நான் நம்புகின்றேன். பிறகு பகவான் ஈஸ்வர தத்துவத்தை உபதேசிக்கும் பொழுது தேர்ட் பர்சனாக உபதேசிக்கவில்லை. ஏதோ ஒரு ஈஸ்வரன் சொல்லவில்லை, நான் என்றே பகவான் பேசினார். காரணம் என்ன? அவர் அவதார புருஷனாக இருப்பதனால். ஆகவே ஆத்மானம், ஆத்மானம்னா உங்களை பற்றி. இந்த இடத்துல ஆத்மானம்னா ஈஸ்வரம் என்றே பொருள். ஈஸ்வரனான உங்களை பற்றி நீங்கள் எப்படி என்ன எனக்கு உபதேசித்தீர்களோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நம்புறதுக்கு என்னுடைய மனதில் சக்தி இருக்கின்றது. இதுவே ஒரு சக்தி தான். நம்புவதற்கு, உண்மையை நம்புறதும் கூட ஒரு சக்தி தான். அப்படி இந்த தத்துவத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஆத்மானம் உங்களை நீங்கள் எப்படி உபதேசித்தீர்களோ ஏதத் அது அப்படியே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஹே பரமேஸ்வர. இனி
திரஷ்டும் இச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. புருஷோத்தம என்று மீண்டும் பகவானை அர்ஜுனன் அழைக்கின்றான். ஹே கிருஷ்ண, புருஷர்களுக்குள் உத்தமனாக இருப்பவனே ஹே புருஷோத்தம. இந்த புருஷோத்தமங்கிற வார்த்தையை நம்ம மிக விளக்கமாக விசாரம் செய்ய போகின்றோம். 15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோக என்று அங்கு பெயர். ஆகவே புருஷோத்தம என்றால் மனிதர்களுக்குள் அல்லது புருஷர்களுக்குள் உத்தமமாக விளங்குபவரே. திரஷ்டும் இச்சாமி, பார்க்க விரும்புகின்றேன். திரஷ்டும் என்றால் பார்க்க, இச்சாமி நான் விரும்புகின்றேன். எதை பார்க்க விரும்புகின்றேன்? தே உங்களுடைய, தே என்றால் தவ உங்களுடைய, ஐஸ்வரம் ரூபம். ரூபம் உங்களுடைய சொரூபம் அல்லது ரூபம். ஐஸ்வரம் என்றால் ஈஸ்வரனால் மாயையால் கற்பிக்கப்பட்ட, ஈஸ்வரேன மாயையா கல்பிதம். ஈஸ்வரேன மாயையா கல்பிதம் என்றால் ஈஸ்வரனால் மாயா சக்தியுடன் ஒரு கல்பிக்கப்பட்ட உருவத்தை, ஐஸ்வரம் ஈஸ்வரனால் கற்பிக்கப்பட்ட ஒரு உருவத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன். அதாவது விஸ்வரூப தர்சனம் வேண்டும் என்ற விண்ணப்பம் இங்கு வருகின்றது. உங்களுடைய விபூதியில் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அனைத்தும் நானே என்று சொன்னீர்கள். எதையும் மீதி வைக்கல. மீதி ஆயிடக்கூடாதுன்னு கடைசியில் என்ன சொல்லிவிட்டீர்கள்? எதெல்லாம் எங்கெல்லாம் என்னென்ன பெருமை இருக்கோ அவைகள் அனைத்தும் என்னுடைய பெருமைன்னு சொல்லி முடித்து விட்டீர்கள். அதை நான் எப்படி உணர்வது? எல்லா பெருமைகளையும் உங்கள் ஒருவரிடத்தில் இருப்பதாக எனக்கு ஒரு காட்சி தேவை. அதை நான் பார்க்க வேண்டும். எல்லா பெருமைகளும் ஒருங்கிணைந்து உங்களிடத்தில் இருப்பதை நான் பார்க்க விரும்புகின்றேன். உங்களுடைய விபூதியை நான் பார்க்க விரும்புகின்றேன். இப்போ பகவான் தானே அனைத்துமாக இருக்கிறேன்னு உபதேசம் பண்ணார். அர்ஜுனன் அதை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்கின்றான். இப்போ இந்த இடத்தில் தவறு வரக்கூடாதுன்னு தான் அர்ஜுனன் முதல் வரியிலேயே ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்லிவிட்டான். எப்படி என்றால், நான் இப்படி கையை மூடிட்டு ஒருவர்கிட்ட சொல்கிறேன், என்னுடைய கையுக்குள்ளே ஒரு பெரிய வைரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்? காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ காட்டுங்கள் என்று அவர் சொல்வது 2 ஆட்டிடியூடில் சொல்லலாம். என்ன? ஒன்று, உங்கள் கையில் வைரம் இருக்குன்னு நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், காட்டினா தான் நான் நம்புவேன், காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு வைரத்தை பார்க்கணுங்கிற ஆசை கிடையாது, உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன், அதனால் காட்டுங்கள். யாராவது ஒன்றை நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம உடனே காட்டுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதை பார்க்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தான் காட்டுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கே எனக்கு காட்டுங்க பார்ப்போம், எடுத்து கொடுங்கள் பார்ப்போம், அப்படி தான் சொல்லுவோம். அப்படி பகவான் இவ்வளவு தூரம் விபூதியை சொல்லிட்டு, அர்ஜுன ஏதோ விபூதி கதையை விட்டுருக்கீங்க, காட்டுங்க பார்ப்போம், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேனே, அவ்விதம் நினைத்து விடக்கூடாது. வேறொருவர் முழுமையாக நம்புகிறார், இவர் கையில் வைரம் இருக்கத்தான் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. அந்த வைரத்தினுடைய பெருமையை நான் பார்க்க விரும்புகிறேன். சும்மா வாயில் இவ்வளோ ஒரு வைர கல் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் போதாது, நான் அந்த வைரத்தினுடைய பெருமையை பார்க்க விரும்புகிறேன், ஆகவே காட்டுங்கள். அந்த ஆட்டிடியூட்லையும் சொல்லலாம் அல்லவா? இப்போ அர்ஜுனன் எந்த ஆட்டிடியூடில் சொல்கிறான் என்றால், முதல் வரியில் எனக்கு ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்லிட்டான். நீங்கள் விஸ்வரூபத்தை காட்டுறீங்களோ இல்லையோ நான் நம்புகிறேன், இருந்தாலும் அந்த ரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன். இதெல்லாம் விளக்காசிரியர்கள் எழுதுகிற பெருமை. சின்ன விஷயத்தில் போய் அப்படியே உள்ளே போய் பார்த்து ஒரு பெரிய மனோதத்துவத்தையே அவர்கள் கொண்டு விடுவார்கள். இங்கே அர்ஜுனன் திரஷ்டுமிச்சாமி என்று சொல்வது பகவானை சோதிக்க அல்ல, பகவானுடைய பெருமையை பார்க்க. பகவான் பொய் சொல்லியிருக்கா இல்லையான்னு சந்தேகப்படுவதற்கல்ல, பகவானை சந்தேகப்பட்டு காட்டுங்கள் உங்களுடைய ரூபத்தை என்று கேட்கவில்லை, அந்த ரூபத்தை பார்த்து
அவன் மகிழ விரும்புகின்றான். இப்போ திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம், ஐஸ்வரம் ரூபம் திரஷ்டுமிச்சாமி. இதோடு அர்ஜுனன் நிற்கவில்லை. இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலும் அர்ஜுனன் மிக அழகான ஒரு கருத்தை கூறுகின்றான். 4வது ஸ்லோகம். மன்யசே யதி தச்சக்யம் மயா த்ரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று அர்ஜுனன் கூறி, இந்த ஸ்லோகத்தில் அதற்கு எனக்கு தகுதி இருந்தால் நீங்கள் காட்டலாம் என்று அர்ஜுனன் கூறுகின்றான். உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால், மிக அழகான வார்த்தை. தகுதி இருக்குன்னு யார் முடிவு பண்ண வேண்டித்தது? அதை அர்ஜுனன் பகவானிடம் முடிவு கொடுக்கின்றான். எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று கூறுகின்றான். இதிலிருந்து அர்ஜுனன் என்ன கூறுகின்றான்? எனக்கு ஆசை இருக்கின்றது, அந்த ஆசை மட்டும் ஒரு பொருளை அடைவதற்கு காரணமல்ல, அதற்கான தகுதி எனக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதி இருந்தால் அதை எனக்கு கொடுங்கள். நம்மளும் பகவானிடம் அப்படி தான் பிரார்த்தனை பண்ணணும். மனதில் எத்தனையோ ஆசைகள் வரலாம், ஆனால் அடுத்தது என்ன நினைக்கணும்? என் மனசில் எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அந்த ஆசைக்கு தகுதி எனக்கு இருந்தால் அதை நீ பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். ஒரு கால் எனக்கு வர்ற ஆசைக்கு தகுதி இல்லை என்றால் பகவானிடம் என்ன பிரார்த்தனை பண்ணணும்? தயவுசெய்து பூர்த்தி செய்து வைக்காதே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் சரியான பிரார்த்தனை. இப்போ அர்ஜுனன் அதை செய்கின்றான். வாட் ஐ டிசர்வ், எனக்கு அதை கொடு, நாட் வாட் ஐ டிசையர். நான் எதை ஆசைப்படுறேனோ அதை எனக்கு கொடுத்துறாத, நான் எதற்கு தகுதி உடையவனாக இருக்கின்றேனோ அதை எனக்கு கொடு. பகவான் ஒருத்தனை சீக்கிரம் அழிக்கணும்னு முடிவு பண்ண என்ன பண்ணுவார் தெரியுமோ? என்ன பண்ணுவார்? அவனுக்கு தகுதி இல்லாமல் எதை ஆசைப்படுறானோ அதை கொடுத்துருவார். அப்போ நம்ம நினச்சிக்குவோம் பகவானுடைய அனுகிரகம் பார்த்தையான்னு நினச்சிக்குவோம். பிறகு சீக்கிரமாக நம்ம அழிஞ்சிருவோம். இதெல்லாம் நம்ம உலகத்தினுடைய அனுபவம், நம்முடைய அனுபவத்தை பார்த்தா தெரியும். சின்ன பையனுக்கு, ஸ்கூலில் போகிற பையனுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபாய் டெய்லி பாக்கெட் மணி கொடுத்து பாருங்க. அப்பா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? நம்ம அப்பா மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி. பிறகு வாழ்க்கை பூரா சாபம் விட்டுருப்பான். அதற்கு பிறகு கொஞ்ச நாளில் கெட்டதற்கு பிறகு. அப்படி ஒரு பொருள், அது பணமாகலாம், கத்தி ஆகலாம், அல்லது சாஸ்திரமே ஆகலாம், வேதாந்த சாஸ்திரமே ஆகலாம், தகுதி இல்லாமல் வெறும் ஆசையினால் மட்டும் நம்ம அடைஞ்சோம்னா, ஆசையினால் மட்டும் நாம் அடைந்தது நம்மையும் அழித்துவிடும், நம்மை சுற்றி இருப்பவர்களை அழித்துவிடும். ஆகவே தகுதி தேவை. அதை அர்ஜுனனே சொல்கின்றான், எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள். இப்போ அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரொம்ப க்ளோஸ் தானே, நம்ம ஆள் காமிச்சிருங்க அப்படி தானே நம்மெல்லாம் செய்கிறோம். இப்போல்லாம் என்னன்னா, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, அதனால் என்னன்னா தகுதியெல்லாம் பற்றி பார்க்காதீங்க, உலகம் அப்படி தானே நடந்துகிட்ருக்கு, அப்படி அர்ஜுனன் நினைக்கின்றான். அப்படி அர்ஜுனன் நினைக்கவில்லை. நீங்கள் நம்ம இப்போ நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம், இனி நமக்கு என்ன தகுதியெல்லாம் வேண்டித்தது இருக்குது, கேட்குறது கொடுக்க வேண்டித்தது தானே, அப்படி அர்ஜுனன் நினைக்கவில்லை. நீங்கள் எனக்கு எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள். அது ஒரு முக்கியமான கருத்து. இனி ஒரு கருத்து அர்ஜுனன் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றான். எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால், அதுவும் ஒரு கருத்து. சில பேர் நம்மிடம் ஒன்றை கேட்பார்கள். ஒருவர் என்னிடத்தில் இந்த வேதாந்த பாடத்தை எனக்கு சொல்லி கொடுங்கள் அப்படின்னு என்னிடம் கேட்குறாருன்னு வச்சுக்குவோமே, கற்பனை தான் அல்லது நிஜமாலுமே இருந்திருக்கலாம். அவரிடம் நான் சொல்கிறேன்,
இல்லை இந்த ஸ்டேஜில் இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரே மாதத்தில் எனக்கு மாண்டூக்கியத்தை சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது, இப்போ வேண்டாம் கொஞ்சம் நாள் கழித்து படிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இப்போ எனக்கு தகுதி இருக்குது இப்போ தான் நான் படிப்பேன். பிறகு என்னன்னா, எனக்கு தகுதி இருக்குது இல்லைங்கிற விஷயத்தை அவரே முடிவு செய்து விடுவார்கள், மற்றவர்கள் முடிவு செய்ய விடமாட்டார்கள். இந்த விஷயத்தில் தகுதி இருக்கா இல்லையான்னு ஆசிரியர் தான் முடிவு செய்யணுமே தவிர மாணவன் முடிவு செய்யக்கூடாது. மாணவன் என்ன சொல்லணும், தன்னுடைய மனநிலையை தெரிவித்து இந்த மனநிலையில் இருக்கிற எனக்கு எது உகந்ததுங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது அர்ஜுனன் ஏற்கனவே செய்துள்ளான். எனக்கு ஸ்ரேயஸை கொடுங்கள் என்னன்னு அர்ஜுனனுக்கு தெரியவில்லை. கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக சாதிமாம், என்னை காப்பாற்றுங்கள், அவ்வளவுதான் அர்ஜுனன் கூறினான். அதே போல் இங்கும் அர்ஜுனனுடைய மனம் நீங்கள் தான் எனக்கு தகுதி இருக்கின்றதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செய்தால் உங்களுடைய ஐஸ்வர்யமான ரூபத்தை காட்டுங்கள் என்று கூறுகின்றான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், மன்யசே எதி தது சக்கியம். மன்யசே எதி நீங்கள் கருதினால், மன்யசே என்றால் நீங்கள் நினைத்தால், பகவானை பார்த்து சொல்கிறான், நீங்கள் நினைத்தால், எதி என்று ஒரு கால், நீங்கள் ஒரு கால் நினைத்தால் என்ன, தது சக்கியம் மயா திரஷ்டும், மயா திரஷ்டும் என்னால் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு சக்கியம் தகுதி இருக்கின்றது என்றால், சக்கியம் என்றால் சக்தக, சக்திகி என்றால் இந்த இடத்துல சக்தி என்றால் யோக்கியதா தகுதி, தது என்றால் தது விஸ்வரூபம், அதை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால், இந்த விஸ்வரூபத்தை நீங்கள் காட்ட அதை பார்க்க தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால், இது இவ்விதம் நீங்கள் கருதினால். இனி முதல் வரியில பிரபோ, பிரபோ என்று அர்ஜுனன் பகவானை அழைக்கின்றான். ஹே பிரபோ, பிரபுனா தலைவன் என்று பொருள். ஹே பிரபோ என்றால் ஈஸ்வரனே. பிறகு அடுத்த சொல்லும் அர்ஜுனன் ஈஸ்வரனை அழைப்பது, பகவானை அழைப்பது யோகேஸ்வர. யோகேஸ்வர என்று பகவானை அர்ஜுனன் அழைக்கின்றான். யோகத்திற்கு ஈஸ்வரனாக இருப்பவரே, யோகத்திற்கு தலைவனாக இருப்பவரே, பிரபோ தலைவனாக இருக்கின்ற கிருஷ்ணா, அதை பார்க்க எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால், ததக பிறகு, எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு, மே எனக்கு, துவம் நீங்கள், தர்ஷய காட்டுங்கள், எனக்கு நீங்கள் காட்டுங்கள். எது? ஆத்மானம் உங்களை. ஆத்மானம் என்றால் உங்களை. எப்படிப்பட்ட நீங்கள்? அவ்யயம். இந்த இடத்துல அவ்யயம்னா அளவிட முடியாத உங்களுடைய பெருமையை, உங்களுடைய விஸ்வரூபத்தை, உங்களை எனக்கு காட்டுங்கள். இப்போ கடைசி 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தன்னுடைய ஸ்ரத்தையை கூறி விஸ்வரூப தர்சனம் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து, அதற்கு மேல் எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி முடித்தான். இவ்விதம் முதல் 4 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் பேசினான். இனி பகவான் பேசுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானா விதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச
5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய விண்ணப்பத்தை பகவான் ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு தகுதியை பகவான் கொடுக்கின்றார். முதலில் பகவான் அர்ஜுனனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இங்கும் மிக அழகாக அமைந்துள்ளது. அர்ஜுனன் என்ன கடைசியாக சொன்னான்? எனக்கு தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று கூறினான். ஆனால் உண்மையில் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கும் கூட, மாடல் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கும் கூட அர்ஜுனனுக்கு தகுதி இல்லை. ஆகவே பகவான் என்ன செய்ய போகின்றார்? அர்ஜுனனுக்கு தகுதியை கொடுக்க போகின்றார். தகுதியை கொடுத்து பிறகு விஸ்வரூபத்தை காட்டப் போகின்றார். பகவான் எப்படி சொல்ல வேண்டும், எப்படி சொல்லி இருக்கலாம் என்றால், ஹே அர்ஜுனா, உனக்கு தகுதி எல்லாம் கிடையாது, சும்மா தகுதி இல்லாமல் விஸ்வரூபத்தை பார்க்கணுன்னு எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு என்ன ஆகும்? உடனே முதல்ல துக்கம் வரும். பிறகு அந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு பகவான் கவலைப்படாத, நான் உனக்கு தகுதியை கொடுக்குறேன் அப்படின்னு கூட பகவான் பெருமை எடுத்து கொள்ளவில்லை. பகவான் என்ன பண்ணுறார்? முதல்ல நீ விஸ்வரூபத்தை பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனனுடைய மனது எவ்வளவு குளிர்ந்திருக்கும். எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள் என்று சொன்ன அர்ஜுனனுக்கு நீ பார்னு சொன்ன உடனே அர்ஜுனனுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி. பிறகு பகவான் என்ன செய்கிறார்? தகுதியை கொடுக்கின்றார். அதாவது ஒன்றுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிற முடிவை குரு கிட்ட விட்டோம்னு சொன்னால் அதனுடைய பலன் என்னன்னா தகுதியை கொடுத்து நமக்கு அதை கொடுப்பார் என்று பொருள். இப்போ அர்ஜுனன் எனக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தால் பகவான் என்ன செஞ்சிருப்பார்? முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள்னு சொன்ன உடன் தகுதியை கொடுத்து பகவான் தன்னுடைய சொரூபத்தை காட்டப் போகின்றார். அதுவும் எப்படி ஆரம்பிக்கிறார்? நீ விஸ்வரூபத்தை பார் என்று சொன்னவுடனேயே அவனுக்கு தகுதி இருக்கின்றது என்பதை அவனுக்கு தெரிவித்து, பிறகு இந்த கண்ணால் பார்க்க முடியாது, அதற்கு தகுந்த உனக்கு ஞானக்கண் கொடுக்கின்றேன், திவ்ய சக்ஷு கொடுக்கின்றேன், உனக்கு நான் தகுதியை கொடுக்கின்றேன் என்று சொல்ல போகின்றார். இப்போ முதல்ல என்ன சொல்ல போகிறார்? முதல் வார்த்தை பஷ்ய, பார். பார், எடுத்த உடனே பார் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சாதாரண வழக்கில் நம்ம கையாளணும். யாராவது இடம் பேசும் பொழுது ஒருத்தன் நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கான்னு கேட்கிறார். நம்மகிட்ட இருக்குது, அவருக்கு கொடுக்க நம்ம தயாராக இருக்கோம். ஆனால் இந்த ஆன்சர் கடைசியில் தான் வரும். பொருள் உனக்கு வேணுமா, அது இருக்கான்னு நீ என்கிட்ட கேட்குறியா, இப்படியெல்லாம் கேட்டு கடைசியில் சரி தர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பொருளை நமக்கு யாருக்காவது நம்ம போய் உதவி செய்கிறதா இருந்தால் அதை கடைசியில் வச்சுக்குவோம். ஆனால் பகவான் எப்படி அதை முதல்ல வைக்கிறார்? பஷ்ய, நீ பார், என்னுடைய விஸ்வரூபத்தை நீ பார் என்று சொல்லி பிறகு தகுதியை கொடுக்க போகின்றார். பஷ்யமே பார்த்த ரூபாணி. பார்த்த, ஹே அர்ஜுன, பார்த்தன் அர்ஜுனனை அழைக்கின்றார். மே ரூபாணி பஷ்ய, என்னுடைய ரூபங்களை நீ பார். மே என்றால் என்னுடைய, ரூபாணி என்னுடைய ரூபங்களை நீ பார். அர்ஜுனா, நீ பார்ப்பாயாக. பிறகு ஒரு உருவத்தை தான் அர்ஜுனன் ஏற்கனவே பார்த்துட்ருக்கானே. பகவானுடைய உருவத்தை யார் பார்த்துட்ருக்கா? அர்ஜுனன் பார்த்துட்ருக்கான். என்னுடைய ரூபத்தை பார்னு என்ன அர்த்தம்? என்னுடைய விஸ்வரூபத்தை பார். அது எப்படி உனக்கு காட்சியளிக்கப் போகிறது? சதசக. சதசக என்றால் நூற்றுக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ரூபங்களை நீ பார். என்னுடைய நூற்றுக்கணக்கான ரூபங்களை பார். அத, நூற்றுக்கணக்கு என்பதல்ல, சகஸ்ர சக, ஆயிரக்கணக்கான என்னுடைய ரூபங்களை நீ பார். இங்கு 100, 1000ங்கிறதெல்லாம் சங்கியாவாச்சி. சங்கியான்னு சொன்னால் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் அல்ல, அமிதவாச்சி என்று இலக்கணத்தில் சொல்லப்படும். அமிதவாச்சி என்றால் கணக்கில் அடங்காத என்று பொருள். மிதம் அப்படின்னா கணக்கில் அடங்கும், அமிதம் என்றால் கணக்கில் அடங்காத.
ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் அப்படின்னு சொல்கிறதனுடைய அர்த்தம் வந்து அங்கே 1000 100ங்கிற எண்ணிக்கை அல்ல, கணக்கிலடங்காத ரூபத்தை நீ பார், என்னுடைய கணக்கிலடங்காத ரூபத்தை நீ பார். பிறகு பகவானே வர்ணிக்கிறார் என்னுடைய ரூபம் எப்படி இருக்க போகின்றது. அதாவது இது ட்ரெய்லர் போல், ஒரு சினிமாவுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்ப்போம் அல்லவா, அதே போல் பகவான் வந்து ரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரூபத்தில் நீ என்னெல்லாம் பார்க்க போகின்றாய் என்று அர்ஜுனனுக்கு கூறுகின்றார். நானா விதானி, நானா என்றால் விதவிதமான, விதானி என்றால் வேறு வேறுபட்ட உருவங்கள். நானா விதானி, நானா விதம் விதானி ரெண்டுக்கும் உண்மையில் ஒரே பொருள் தான். நானா என்றால் விதவிதமான, விதானி என்றால் விதவிதமான குணங்களையுடைய விதவிதமான தன்மைகளையுடைய ரூபங்கள். இந்த சொற்களெல்லாம் ரூபாணி என்பதற்கு அடைமொழி. 2வது வரியில் இருக்கிற அனைத்து சொற்களும் எப்படிப்பட்ட ரூபம். இப்போ ரூபங்கிறது விஸ்வரூபம். எப்படிப்பட்ட பகவானுடைய ரூபம்? விதவிதமாக இருக்கின்ற திவ்யாணி, திவ்யாணி ரூபாணி, திவ்யமான ரூபங்கள். மாயாமயானி அப்படின்னு அர்த்தம். திவ்யம்னா மாயாமயம், என்னுடைய மாயா சக்தியினால் தோற்று வைக்கப்பட்ட திவ்யமான ரூபங்களை பார். பிறகு மீண்டும் வர்ணிக்கின்றார். நானா வர்ண ஆக்ருதீனிச்ச, நானா என்றால் விதவிதமான, வர்ண என்றால் வண்ணங்கள், கலர், விதவிதமான வர்ணங்களுடனும், ஆக்ருதி என்றால் உருவங்கள், விதவிதமான உருவங்கள், விதவிதமான வர்ணங்களுடன் கூடிய ரூபங்களை நீ பார். அப்போ இந்த வீடியோ வந்து பகவான் கலர் டிவி தான், பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. விதவிதமான வர்ணம்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து அப்போவே என்ன பண்ணிட்டார் பகவான், எடுத்த உடனே நம்ம தான் படிப்படியாக முன்னேறி கலர் பிளாக் அண்ட் ஒயிட்னு வந்து கலர் டிவிக்கு வந்திருக்கோம். அப்போவே பகவான் வந்து ஸ்ட்ரைட்டாக கலரை காமிக்கிறார். நானா வர்ண, விதவிதமான வர்ணங்கள், விதவிதமான உருவங்கள், விதவிதமான அமைப்புகளை கொண்ட உருவங்களை நீ பார் என்று கூறி மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் என்னென்ன எல்லாம் நீ பார்க்க போகின்றாய் என்னுடைய விஸ்வரூபத்தில் என்று கூறுகின்றார். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பகோன்யத்ருஷ்டபூர்வாணி பஷ்யாஸ்சர்யாணி பாரத. இங்கும் பகவான் தொடர்கின்றார். இவைகளையெல்லாம் நீ இப்பொழுது பார்க்க போகின்றார். பஷ்ய பார், பார்க்க கடவாய். பஷ்யனா பார்க்க கடவாய், பார்க்க போகின்றாய். ஆதித்யான், 12 ஆதித்யர்கள் இருக்கின்றார்கள். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுகுன்னு பகவான் சொன்னார் விபூதி யோகத்தில். அந்த 12 ஆதித்ய தேவதைகளையும் நீ பார்க்க போகின்றாய். காரணம் என்ன? விபூதியை நம்ம ஆடியோன்னு சொன்னோம், விஸ்வரூபத்தை வீடியோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ விபூதி யோகத்தில் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இங்கே பகவான் காட்டணும். இப்போ விபூதி யோகத்தில் கூறின அந்த ஆதித்ய தேவர்களையெல்லாம் நீ இப்பொழுது பார். ஆதித்யான் வசூன், வசுக்களை 8 வசுக்கள்னு நம்ம பார்த்தோம். வசூனாம் பாவகாஸ்மி பகவான் சொன்னார். அந்த 8 வசுக்களை நீ பார். வசூன் ருத்ரான், இதையும் பகவான் சொல்லியிருக்கின்றார். ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி, 11 ருத்ர தேவதைகளுக்குள் நான் சங்கரன் என்ற ருத்ரனாக இருக்கின்றேன்னு சொன்னார். அந்த 11 ருத்ரர்களையும் நீ பார். அஸ்வினௌ, 2 அஸ்வின குமாரர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 அஸ்வினர்களையும் நீ பார்க்க போகிறாய். மருதக ததா, மருத்து தேவதைகள் 77,
அந்த மருத்தேவதைகளையும் நீ பார்க்க போகின்றாய். ததா அவ்விதம். பிறகு பகூனி அதிருஷ்டபூர்வாணி. பகூனி என்றால் அதிகமான, அதிருஷ்டபூர்வாணி என்றால் இதற்கு முன் நீ பார்க்காத, இதற்கு முன் உன்னுடைய கண்ணுக்கே வராத ரூபங்களை நீ பார்க்க போகின்றாய். பிறகு மீண்டும் பகவான் பஷ்ய ஆச்சர்யாணி, ஆச்சரியமான சில உருவங்களை எல்லாம் நீ பார்க்க போகின்றாய். பாரத, ஹே அர்ஜுன, ஹே அர்ஜுனா, ஆச்சர்யாணி என்றால் உனக்கு ஆச்சரியமாக இருக்க போகின்றது இந்த உருவங்கள். அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே என்னென்ன மனமாற்றம் வரும்னு பார்ப்போம். அதில் முதல் மனமாற்றம் ஆச்சரியம். ஒரு பெரிய ஒண்டர் தான் அர்ஜுனனுக்கு வரப்போகின்றது. அந்த ஆச்சரியமான இதற்கு முன் பார்த்திடாத ரூபங்களை ஹே அர்ஜுனா பார் என்று கூறுகின்றார். இனி அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் உனக்கு நான் தகுதியை கொடுக்கின்றேன் என்று ஞானக்கண்ணை கொடுக்க போகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.